என் அன்பு குழந்தையே, என்னை தேடி வரும் பக்தர்களிடம் நான் சொல்லும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மற்ற கடவுளின் வடிவங்கள் நம்மோடு பேசுவதை நம்மால் உணர முடியாது. ஆனால் நான் பேசுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். சகுனம் பிரம்மம் என்பதைப் போல நான் உன்னோடு யார் வடிவிலாவது பேசுவேன், யார் வழியாகவாவது பேசுவேன். கூப்பிட்டால் இதோ காத்திருக்கிறேன் என பதில் தருவேன். எந்த வண்டியிலாவது வந்து காட்சி தருவேன். உன்னோடு நான் இருப்பதை உறுதி செய்து உனக்கு ஆறுதல் தருவேன். சில சமயங்களில் என்னுடைய திருவாய்மொழி மறைப்பொருளாகவும் கனமான அர்த்தம் நிரம்பியதாகவும் இருக்கும். சில சமயங்களில் நான் மென்மையாகவும் கேலியாகவும் பேசுவேன். சில சமயங்களில் எப்பொழுதும் பேசும் மறைப்பொருட்கள் அடங்கிய பேச்சை விடுத்து கோபம் வந்தது போல பாசாங்கு செய்வேன். சில சமயங்களில் குறிப்பால் உணர்த்தியும், சில சமயங்களில் விவேகத்தால் புரிந்து கொள்ளுமாறும், சில சமயங்களில் வெளிப்படையாக தெளிவாகவும் நான் பேசுவேன். நான் ஆபத் பாந்தவன், தீனர்களின் தெய்வம், கஷ்டப்படுவோரின் கற்பகத்தரு. ஒரே ஒரு குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வம் நான். என் பிள்ளைகளுக்காக ஏங்கும் தாய் நான். என்னை அன்போடும் உண்மையோடும் வணங்கிப்பார். என்னிடம் நிச்சயம் நீ பதில் பெறலாம். துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து விடாதே. கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கப் போகிறது. நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அப்பா, எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது, நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும், நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும், நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன், அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். என் செல்ல குழந்தையே, அதுவும் சரிதான். நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன். இதோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன். உன்னை நான் தாங்கி பிடிப்பேன், தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு முறை சொன்னேன். நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன் என் தங்கமே. நான் வாக்கு மீறமாட்டேன். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாகக் கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன். இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன். அனைத்தும் சுபமாக நடக்கும். நானே உனது நிரந்தர உறவு. நான் எப்படி உன்னை கைவிடவோ துன்பத்தில் விட்டுவிடவோ செய்வேன்? என்னை முழுமையாக நம்பு. உன் வாழ்க்கை பேரின்பமாக அமையும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.